இது எப்படி எங்களால தாங்கிக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி சில போலி கரப்பான் பூச்சிகள் பேசினதை நம்மளால பார்க்க முடிந்தது. ஆமா நீங்க எல்லாம் யாரு? ஆமா நீ யாரு? நான் யாருன்னு எல்லாம் கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. இவங்க பண்றது ரொம்ப தப்பு. இப்படி பண்ணிருக்க கூடாது. அப்ப நீ பேன் நைட் சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்க கூடாது. ஃபேர் நைட் சொல்லிட்டு தான் இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கணும். இப்படி ஆரம்பிச்சு இங்க எல்லாத்தையும் நடுவில் இறக்கி விட்டுருக்கீங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு. இதுக்குதான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். முட்டா பசங்கடா, அருந்துகிட்ட முண்டங்கடா. வந்து 6 நாளா சோறு தண்ணி இல்லாம எல்லாம் உட்காந்துருக்கோம். அங்க மேல இடத்துல டெல்லியில போராட்டத்தை முடிச்சவங்க இவங்க எங்கேயும் போராட்டத்தை முடிக்கிறாங்க. இது வந்து ஒரு கண்டிக்கக்கூடிய விஷயம். எல்லாருக்கும் தெரிஞ்சே தான் இதை பண்றாங்க. ஏன்னா வந்து இதுக்கு மேல அந்த போராட்டத்தை தொடர்ந்தா வேலைக்கு ஆகாதுன்னு அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. அதனாலேயே இதை பண்றாங்க. படிடா, ஒழுங்கா படிடா. நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா, பெரிய உத்தியோகத்துக்கு போகணும்டா. இந்த மாதிரி காத்தாடி கடையில் உட்கார்ந்து நீ வேலை பார்க்கணும்டா. கரப்பான் பூச்சிகளுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நீங்களாம் மாணவர்கள் அப்படின்னு தான் சொல்றீங்க, நீட்டுக்கு எதிராக போராடிட்டு இருக்கீங்க, எங்களுடைய குழந்தைகளுக்காகவும் நீங்க போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க. சோ கால்டு இப்படிலாம் சொல்லக்கூடிய மனிதர்களிடம், இளைஞர்களிடம், மாணவர்களிடம் ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். நீங்கள் வேற ஒன்றுமே இல்லை, அரசியல் சதுரங்கம் வீடியோ பார்த்துருந்தா கூட தெரிஞ்சிருக்கும். டெல்லியில் நடக்கக்கூடிய ப்ரொட்டஸ்ட் வேறு, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ப்ரொட்டஸ்ட் வேறு. டெல்லியில் ஃபேர் நீட் கேட்டு தான்ப்பா ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் தேவையில்லாமல் பேன் நீட் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டை ரத்து பண்ணணும்னு சொல்லி ப்ரொட்டஸ்ட் நடத்திட்டு இருக்கீங்க. இரண்டு விதமான ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 6-7 வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம், கழுவி ஊற்றியிருப்போம். பகல்லே குடிச்சு வந்திருக்க போவையா மதிக்காதவன் தலைவாசல மிதிக்காதன்னு சொல்லுவாங்க. மிதிப்பையா அன்னைக்கு காபி ஷாப்ல வச்ச அண்டாவை கழுவி பொலிச்சுன்னு ஊத்துனா அப்பவே அருவி வரலையா? இதெல்லாம் தாண்டி எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, எங்கள் முதுகுல குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இவ்வளவு ஏமாளிகளாக இருக்கீங்களே, உங்களை தான்